ஹாய்ங்க. இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன தெரியுமா? மரவள்ளிக்கிழங்கு வடை சுட போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் எடுத்துருக்கேன். மரவள்ளிக்கிழங்கு, துவரம்பருப்பை நல்லா ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு சுவையான ஒரு வடை சொல்லலாம். வாங்க பார்க்கலாம். மாவு நல்லா இந்த அளவுக்கு பதத்துக்கு அரைச்சிக்கிட்டேங்க. துவரம்பருப்பு இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டேன். இதில் என்னென்ன பொருள் போகிறேன்றதை பார்க்கலாம். கிழங்கு பாருங்கள், கிழங்கு நல்லா செத்திக்கிட்டேன். அந்த மாதிரி இதையும் இது கூட போட்டுருவோம். நல்லா செத்திக்கிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பொடியான இருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி இது இதில் போட்டுடலாம். இஞ்சி, பெருஞ்சீரகம், பூண்டு, பெருஞ்சீரகம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். தேவைக்கப்போ உப்பும் போட்டுக்குவோம். தேவைக்கப்போ உப்பும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பெருங்காயம் ஏன் போடுறேன்னா துவரம்பருப்பு வாயுன்றதால பெருங்காயம் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி உண்டை ஒட்டி இந்த மாதிரி வச்சுட்டோன்னா டக்கு டக்குன்னு எடுத்து அப்படியே தட்டி போட்டுடலாங்க. அடுப்பத்தை வச்சாச்சு. வானலை வச்சு எண்ணெய் ஊற்றிட வேண்டியதான். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. தட்டி போட்டுற வேண்டியதான். இது பருப்பு வடை இல்லாமல் உளுத்த வடை இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும். இந்த வடை நல்லா புசு புசுன்னு பணியார மாதிரி உப்பி வருங்க. வடை நல்லா சிவந்து வந்துச்சுங்க. எடுத்துடலாம். அப்புறம் வடை ரெடி ஆகிடுச்சுங்க. இது மொறு நல்லாயிருக்கும். இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வெரி டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.